வெள்ளை மாளிகையின் ரோஸ் கார்டன் பூங்காவில் வாகன தொழில்துறையில் உள்ளவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% தீர்வை வரியை விதித்தார். அத்துடன் மேலும் 25க்கும் அதிக நாடுகளுக்கு பரஸ்பர அடிப்படையிலான தீர்வை வரியாக 20 முதல் 50% வரை தீர்வை வரி விதிப்பதற்கும் அவர் நடவடிக்கை எடுத்தார். ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 10% தீர்வை வரி விதிப்பும், ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பரஸ்பர அடிப்படையிலான தீர்வை வரி விதிப்பும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிறைவேற்று உத்தரவுக்கு அமைய தீர்வை வரி தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் பல்வேறு தகவல்களை அறிக்கையிட்டுள்ளன. இதில் மனிதர்கள் வசிக்காத தீவுகளுக்கும் தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அண்டார்டிகாவை அண்மித்துள்ள ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஹார்டி மற்றும் மெக்டொனால்ட் ஆகிய தீவுகளுக்கும் 10% தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் இந்த தீவுகளுக்கு செல்ல விரும்பினால் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் பெர்த்திலிருந்து 7 நாட்கள் படகில் பயணிக்க வேண்டும். இறுதியாக இந்த தீவிற்கு 2016ஆம் ஆண்டே பயணிகள் சென்றிருந்தனர். தற்போது இந்த தீவில் பென்குயின்களும் பறவைகளும் மட்டுமே வாசம் செய்கின்றன. ஹார்டி தீவு தற்போது எரிமலையாக காட்சியளிக்கிறது. அத்துடன் பிரித்தானியாவுக்கு சொந்தமான போக்லண்ட் தீவு மற்றும் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி என அழைக்கப்படும் தீவுகளுக்கும் தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவுகளில் 1000க்கும் குறைவானவர்களே வசிக்கின்றனர். தமது நாட்டுக்கு சொந்தமான மக்கள் வசிக்காத தீவுகளுக்கு வரி விதித்தமை தவறுதலாக இருக்கலாம் என ஆஸ்திரேலிய வர்த்தக அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய தீர்வு வரி கொள்கைக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமே அமெரிக்காவின் பாரிய வர்த்தக பங்காளியாக செயற்படுகிறது. அமெரிக்காவின் புதிய தீர்வு வரி கொள்கை மிலேச்சத்தனமானதும் அநீதியானதும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார். கடந்த சில வாரங்களில் அறிவிக்கப்பட்ட மற்றும் எதிர்காலத்தில் அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ள பிரான்ஸ் முதலீடுகள் அனைத்தும் இந்த பிரச்சினையை நிவர்த்திக்கப்படும் வரை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய தீர்வு வரிகளால் உலகளாவிய ரீதியில் பங்குச் சந்தைகள் பாரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளன. அமெரிக்காவின் S&P அலகுந்தின் பெறுமதி நேற்று மாத்திரம் $2 டிரில்லியன் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தின் பின்னர் பதிவான பாரிய சரிவு இதுவாகும். ஜப்பானின் நிக்கேய் பங்குச்சந்தை 2.7% சரிந்துள்ளதுடன் ஆஸ்திரேலியாவின் ASX 200 பங்குகள் 1.6% வீழ்ச்சியடைந்துள்ளன. தென்கொரியாவின் காஸ்பி பங்கு சந்தையும் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. எவ்வாறாயினும் சீனா, ஹாங்காங் சந்தைகளின் நிலைமை இன்று பதிவாகவில்லை. குன்மின் கண்காட்சியை முன்னிட்டு அந்நாட்டு பங்கு சந்தைகள் மூடப்பட்டுள்ளமையே அதற்கான காரணமாகும். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள தீர்வு வரியினால் ஏற்படும் பேரின பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் மதிப்பீடு செய்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. உலகளாவிய பொருளாதாரம் மந்தகதியில் நகர்ந்து வரும் இந்த வேளையில் அமெரிக்க வரி விதிப்பானது உலகளாவிய பொருளாதாரத்துக்கு முன்னெச்சரிக்கையினை தோற்றுவித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜேவா கூறியுள்ளார். இதனூடாக உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் எச்சரிக்கையினை தவிர்த்துக் கொள்ளுதல் மிக அவசியம் என அவர் கூறினார். வர்த்தக தளம்பலை குறைத்துக் கொள்ளும் வகையில் ஆக்கப்பூர்வமாக செயற்படுமாறு அமெரிக்காவிடமும் ஏனைய பங்காளி நாடுகளிடமும் சர்வதேச நாணய நிதியம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை இம்மாத இறுதியில் நடைபெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டத்தின் பின்னர் புதிய தீர்வு வரி தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார்.